காண்டீபம் 4, 5, 6 சாப்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி முதல் 3 அப்புறம் 4, 5 ஒரு மாதிரி இதில் இந்த பிக்கப் நடக்கிறதே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக மாற ஆரம்பிக்கிறது. காண்டீபத்தில் அந்த எழுத்தாகட்டும் கதையாகட்டும் எல்லாமே ஓரளவுக்காவது என்னை எக்ஸைட் பண்ண வைக்கிறது இந்த ஒரு 5வது 6வது சாப்டர் தாண்டி அந்த கந்தர்வனுடைய கதை வரப்போ தான், சித்திரதன் அப்படிங்கிற கதை வரப்போ தான். ஆப்வியஸ்லி நான் வேறு ஒரு ஃபார்மேட்டை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். தட் இஸ் மொத்தமாக படிச்சுட்டு இன்னொருக்கு ஒரே 4-5 சாப்டர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கலாம்னா அந்த ஃபார்மேட் இஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். ஸோ ஐ ஹாவ் டு கோ பேக் டு மை ஓல்ட் ஃபார்மேட் ஆஃப் ரீடிங் எவ்ரிடே அண்ட் தென் லைக் மேக்கிங் வீடியோஸ் அப்பப்போ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் இந்த 4, 5, 6 சாப்டர்லேயுமே கூட வழக்கம் போல தான். என்னுடைய டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் மோர் அரவுண்ட் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் லாட் ஆஃப் டிரான்சாக்ஷனல் வெரி வெரி நார்மல் திங்ஸ் வித்தவுட் எனி லிட்ரரி எலமெண்ட் இன். ஒரு வந்தான் அங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு குறை, அது திரும்ப திரும்ப சொல்ல வேணாம் நினைக்கிறேன். அந்த குறைகளை பற்றியும் அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சலிப்பை பற்றியும் வாசிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த சலிப்பை பற்றி எக்கச்சக்கமாக இங்கே முன் வச்சாச்சு. இங்கே நம்ம முன் வைக்கிறது முக்கியம் இல்லை, அதெல்லாம் உண்மையிலே ஒரு வேலிடான பாயிண்ட் தானா. ஒரு லிட்ரரி டிஸ்கஷனில் நான் வைக்கக்கூடிய நிறைய விமர்சனங்கள், குறிப்பாக வெண்முரசு டீல் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களில் நான் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் உண்மையிலே வேலிடா அப்படிங்கிற நிறைய கொஷின் வந்துட்டுருக்கு. உண்மையிலே இதெல்லாம் ஒரு டிஸ்கஷன், ஒரு ப்ராப்பரான டிஸ்கஷன் நடந்தால் நல்லாயிருக்கும். என்ன பிரச்சனைனா, இந்த ஜூன் மாதம் காவிய முகாம் நடந்த மாதிரி ஒரு சைடு எடுத்து மொத்தமாக சேர்ந்து தாக்கும் பொழுது தான் பிரச்சனை. நம்மளுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ ஒரு அழகான ஒரு டெமோக்ராட்டிக் டிஸ்கஷன் நடந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஏன் நான் சொல்கிற காரணங்கள்லாம் ஏற்றுக்க முடியாததோ இல்லை என்னுடைய வாசிப்பு குறைவினால இருக்குது அப்படிங்கிறதோ சொன்னால் நல்லாயிருக்கும். உடனே நம்ம ஒரு விமர்சனம் காட்டமான ரொம்ப ரொம்ப எதிர்மறை விமர்சனம் ஒரு படைப்பு மேலேயோ இல்லை ஜெயோட படைப்பு மேலே வைக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கு உடனடியாக ஒரு குரூப்பு கிளம்பி வந்து நீ படிக்கிறதே தப்போட வாசிப்பை நீ மாற்றிக்கணும், என்னத்தை பேசுகிற, நீ என்ன இவ்வளோ இது பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தால் தான் பிரச்சனை. எப்படி தான் இந்த வீடியோக்கெலாம் பெருசாக வராது, அவன் பெருசாக வாங்க போகிறான், அது வேறு விஷயம். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் யாராவது ஒரு 10-15 பேராவது இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்த்து ஐ திங்க் தே வில் ட்ராவல் வித் திஸ் வீடியோஸ் நான் நம்புகிறேன். வெண்முரசு படிக்கிறதுக்கு இணையாக இந்த வீடியோஸையும் பார்த்து ஒரு ட்ராவல் நடக்கும் நான் நம்புகிறேன். அப்படி நடக்காட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ பண்ணுறப்ப இருக்கக்கூடிய ஒரு ப்ளஷர் தானே, இதுவும் ஆசான் கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஒரு கான்செப்ட் தான். ஐ மீன் இட்ஸ் அ வெரி ஃபிலாசபிக்கல் திங் அகெயின். லைக் உன்னுடைய செயலை நீ செய், மூழ்கி செய், அதுலேயே தவம் கடந்து செய், அவ்வளோதான். ஸோ இந்த 4, 5, 6 சாப்டரில் இருக்கக்கூடிய சில இடங்கள்லாம் நான் பார்த்துட்டு போயிடலான் இருக்கேன். பேசிக்கலி மாலினியோட தவக்குடிலுக்கு வந்து அவ கூட டைம் ஸ்பெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. கந்தர்வருடைய கதைகள், கந்தர்வருடைய உலகத்தை பற்றின ஒரு மிகப்பெரிய விவரணைகள் கொடுக்கப்படுது. அந்த இடத்துல தான் ரைட்டிங் வேற ஒரு தளத்துக்கு நான் போகுதுன்னு நம்புகிறேன். ஏன்னா அது வரைக்கும் த பாயிண்ட் இஸ் நம்ம எதை பற்றி சொல்கிறோங்கிறத வச்சு தான் அந்த மொழியும் முடிவாகுது, இந்த மொழி நடையும் முடிவாகுதுன்னு நினைக்கிறேன். உதாரணமாக 1, 2, 3, 4 சாப்டர் வரைக்கும் எடுத்துக்கிட்டால் கூட அந்த அளவுக்கு மொழியில் ஒரு தீவிரமும் வீரியமும் இருக்காது. ஏன்னா அங்கே வந்து சுஜேனுங்கிற ஒரு குழந்தையோட உலகத்தை பற்றி சொல்லும்பொழுது அவனுக்கு வரக்கூடிய கனவுகள், அவன் ஒன்றுக்கு போகிறது, அதுக்கப்புறம் முஷ்ணை என்ன சொல்கிறா இல்லை சுபகை என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நாடகத்தனமான அவ்வளவாக ரொம்ப ரசிக்கும்படியான உரையாடல்கள் இல்லை அங்கே. நான் சொன்ன மாதிரி சுபகைட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான ஒரு ஈர்ப்பு, இந்த அர்ஜுனன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு என்னால் பெருசாக ஏற்றுக்கணும்னு திடீர்னு இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஆனாலும் சுபகை அர்ஜுனன் மேலே வைக்கக்கூடிய அந்த ஒரு எப்படி அந்த ஒரு ஈர்ப்பை சொல்கிறது, ஒரு காவிய காதல் மாதிரியான ஒரு ஈர்ப்பு, அவனோட கழித்த அந்த ஓரிரவு மட்டும் போதும்னு நினைக்கக்கூடிய அந்த சுபகையோட மனநிலையை மட்டும்தான் என்னால் ரொம்ப ஒரு அழகான ஒரு லிட்ரரி பாயிண்ட்டை ஒரு தீமாக பார்க்க முடிஞ்சுது. அதை தவிர்த்து எல்லாமே அவன் அங்கே வந்தான், இங்கே வந்து உட்காந்தான், இந்த குழந்தை எப்படி பண்ணுச்சு அப்படிங்கிற ரெப்படேட்டிவான ஒரு விஷயந்தான் திரும்ப வந்துகிட்டே இருந்தது. ஸோ அவனுடைய கடவுள்களாகட்டும், மூத்திரம் பேரதாகட்டும், ரொம்ப ரெப்படேட்டிவாக வரும்பொழுது தான் கொஞ்சம் சலிப்பு ஏற்பட்டுச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த 4, 5, 6 ஒரு வழியாக மானியோட தவக்குடிலுக்கு வராங்க. ஒரு படகுல ட்ராவல் பண்ணி அங்கே சுபகையோட உடல் பருமனை அங்கங்கே எடுத்து காட்டுற மாதிரி சில நுவான்ஸான சில இடங்கள் இருந்தது. நான் அதெல்லாம் தான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வில் சி லைக் 1 by 1. கடைசியில் ஒரு வழியாக மாலினி கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. அதுதான் முக்கியம்.
இரு கைகளாலும் இரு கைகளாலும் தூண்களை பற்றி எடைமிக்க உடலை உந்தி சுபகை எழுந்தபோது தேர் அசைந்தது. அவள் காலெடுத்து வைத்தபோது வலப்பக்க சகடம் ஓசையுடன் அழுந்தியது. படிகளில் மெல்ல கால் வைத்து இறங்கி கீழே நின்று தேரை பற்றியபடி தன் உடலை நிலைப்படுத்தி கொண்டாள். இந்த சுபகையோட அந்த மொத்த உருவத்தையும் திரும்ப திரும்ப சொல்றது இருக்குல்ல, அந்த ஒரு திரும்ப திரும்ப சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய இடங்கள் அது பின்னாடி வரும். மாலினி சொல்றா சுபகிட்ட, இந்த உடலோட அவன் உன்னை பார்க்கணும், அர்ஜுன் உன்னை பார்க்கணும் சொல்லிட்டு. அந்த இடம் வர்றப்ப இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி யோசிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ சம்ஹவ் தெர் இஸ் அ ரீசன், தெர் இஸ் அ பர்பஸ் ஃபார் ஒரு மாதிரியான கட்டமைக்கப்பட்ட ஒரு லைக் ஒரு புனைவு டெக்னிக்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு உடற்பருமனையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்கிறது வழியாக அதன் வழியாக வேற ஒரு மிகப்பெரிய விஷயம் சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப மனிதனின் ஆழத்துக்குள்ள ஒரு ஒரு தத்துவார்த்தமான ஒரு சில விஷயங்கள் கூட சொல்லப்படுது அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த வகையில் இந்த சுபகையோட உடல் எடை, அவளுடைய உடல் பருமன் இல்லை, அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகபட்ச அந்த அதிகமான அந்த உடல் எடையை அடிக்கடி இந்த மாதிரி நுவான்ஸ்டான சில டிரான்சாக்ஷனான இறங்கி போகிறப்ப இருக்கக்கூடிய சில விஷயங்களாகட்டும், இந்த தேர் அசைறதாகட்டும், எல்லாமே டக்குன்னு ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு சீனை நம்ம முன்னாடி கண்ணில் காட்டுது. அண்ட் தேர் இஸ் அ பர்பஸ் ஆஸ் வெல். ஸோ தட்ஸ் ஹவு லைக் இட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் கன்வின்சிங். சுஜயன் நான் பிரிய முதலை அப்படியே தின்பேன் என்றான். பாதை நோக்கி நடந்ததால் எவரும் அவனுக்கு விடையளிக்கவில்லை. அவன் திரும்பி அருகே நின்ற மரத்தின் நிலையில் அமர்ந்திருந்த மிகச்சிறிய தவளை ஒன்றை காட்டி அரக்கன் என்றான். எங்கே என்றால் முஷ்னை சற்று அஞ்சி. அவன் விரல் சுட்டிய இடத்தில் தவளையை பார்த்ததும் அடக்க மாட்டாமல் சிரித்து விட்டாள். அது பெரிய கண் உள்ள அரக்கன். அப்படியே தாவி என்று சுஜயன் தாவ போக அவள் சற்று நிலை குலைந்தாள். காவலன் அவள் தோளை பற்றி கொண்டான். ஸோ இந்த சுஜயன் வந்து காட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு சொல்லப்படுற இதுவே அதானே, நிமித்திகர்களாட்டம் மருத்துவர்களாட்டம் அவன் வந்து காட்டுக்கு போகட்டும், நிறைய விஷயங்களை பார்க்கட்டும். ஹி ஹாஸ் டு சீ லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் தென் ஸோ லிசன் டு லைக் ஆல் ஆஃப் அர்ஜுன் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற மாதிரியான சில சஜஷன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் வைக்கப்படுது. அப்போது அவன் காட்டுக்கு போகிற உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பட்சம், தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கனவுலகத்துக்கு இந்த உடல் பத்தலை. இன்னும் இந்த உடலை தாண்டி பன்மடங்காக அவனுடைய கற்பனை உலகம் இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் அவனுடைய உடல் கொஞ்சம் கூட அதுக்கு ஒத்துழைக்கலை. ஒரு அந்த ஒரு அரண்மனைங்கிறதே ஒரு அவனை கட்டி போடக்கூடிய ஒரு வெளியாக தான் இருக்குது. அவன் ஒரு திறந்த வெளியில் அலையணும், எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ரெக்கமெண்டேஷனாக சொல்லப்படுது. அப்படி பார்க்குறப்போ இங்கே ஒரு சாதாரண ஒரு தவளையை பார்த்து உடனே அவன் தாவறான்ல, பெரிய கண் அரக்கன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவன் உடனே தாவறான். எனக்கு அந்த இடத்துல தான் ஹிஸ் பாடி இஸ் ட்ரையிங் டு ரியாக்ட் நவ் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த அரண்மனையில் இருக்கிற வரைக்கும் வெறும் வாய்ப்பேச்சாவே இருந்த அவனுடைய லைக் தொந்தரவுகள் ஆர் அனாயிங் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்த பார்த்தோன்னா அதுக்கிட்ட போகிற மாதிரியும் இல்லை பயங்கள் ரொம்ப எக்ஸாஜரேட் ஆகிற மாதிரியும். ஏன்னா இந்த இடத்துல அவன் ரொம்ப நுவான்ஸாக பார்க்கணும்னா அந்த பெரிய கண் உள்ள இருக்கணும் அப்படியே தாவி என்று சுஜயன் தாவ போக அவள் சற்று நிலை குலைந்தாள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவனுக்கு ஒரு விஷயம், அவனோட இமேஜினேஷனில் அந்த ஒரு தவளையை பார்த்து அரக்கன்னு தோன்றப்போ உடனே அதை நோக்கி போகிறது இருக்குல்ல, அந்த இடத்துல பாடி இம்மிடியட்டாக தனக்குள்ளே இருக்க எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டையும், அரண்மனைக்குள்ளே இருக்கக்கூடிய வெறும் 4 செவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிறை மாதிரி இல்லாமல் இங்கே திறந்த வெளியில் வரும்பொழுது அவனோட பாடியும் வந்து அந்த அளவுக்கு எக்ஸிபிட் பண்ண இல்லை ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண பார்க்குதுன்னு நினைக்கிறேன். அதே சமயம் தான் அதை நான் சொன்ன மாதிரி பின்னாடி 4-5 சாப்டர்ஸ்னாலும் அவன் நிறைய விஷயங்களுக்கு பயந்துக்கிட்டே இருக்கான். சின்ன குழந்தை தானே எப்படி இருந்தாலும், ஸோ பயந்துக்கிட்டே இருக்கான். ஸோ ஒரு விதமான ஒரு மேக்னிஃபைங் விஷயம் இன்னும் நடக்குதோ அவனோட உடல் எக்ஸ்பிரஷன்லேயும் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அச்சம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் மேக்னிஃபை ஆகுதோ அந்த காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறங்க மாதிரியும் ஒரு சின்ன ஒரு ஹைப்போதசிஸ் எனக்கு இருக்குது. சுஜயன் காவலனின் மிகப்பெரிய மீசையை தன் கையால் தொட்டான். இது முடியா என்றான். மீசை என்றான் காவலன். சுஜயன் 2 கைகளால் மீசையை பற்றி அசைத்து வலிக்கிறதா என்றான். இல்லை என்றான் காவலன். அவனுடைய பெரிய வெண்பற்களை கையால் தொட்டு நீ ஊன் தின்பாயா என்றான். ஆம், எலும்புகளை கூட கடித்து தின்பேன் என்றான் காவலன். நான் சொல்லும் அரக்கனை கொன்று தின்பாயா என்றான் சுஜயன். ஆம் என்று சொன்னான் காவலன். நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள் இளவரசே, நான் உடனே கொன்று தின்று விடுகிறேன் என்றான். சுஜயன் புன்னகைத்து நாணத்துடன் நாளைக்கு சொல்கிறேன் என்றான். என் 4வது சாப்டரில் ஐ திங்க் ரொம்ப அழகான ஒரு ட்ராவலாக இருந்ததுக்கான காரணம் இந்த மிகப்பெரிய ஒரு காவலனுடைய ஒரு யானை அப்படிங்கிறது தான் ஒரு மெட்டஃபரிக்கலாக சொல்கிறாரு.
அவளோட கருப்பு லைக் நிறம் கொண்ட அவனுடைய தோளில் ஏறி உட்காந்து சுஜயன் பயணம் பண்ணுறது, மிகப்பெரிய யானை மேலே ஏறி உட்காந்து பயணம் செய்கிறது அவனுக்கு ஒரு இமேஜினேஷன் நடக்குதுல்ல. அது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல், அழகாக ஃபீல் குட் மொமெண்ட்ஸாக இருந்தது. எஸ்பெஷலி இந்த காவலனுக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள அந்த நடந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல, அது ஒரு சின்ன அழகான க்யூட் மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதமான சின்ன சிரிப்பை நமக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய சில தருணங்கள், அப்படியான ஒரு தருணம் தான் அது நினைக்கிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உண்மையிலே. ஒரு யார் அப்பா அம்மா இல்லை அப்பா வந்து தன்னோட பொண்ணையோ இல்லை பையனையோ தோளில் தூக்கி வச்சிருக்கிறது கூட, யாரோ ஒரு காவலன் கூட ஒரு குழந்தைய தோளில் தூக்கி வச்சுட்டு இப்படி உட்கார வச்சுட்டு போகிறது இருக்குல்ல, அந்த சீனே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படி இந்த மாதிரி ஒரு அழகான குழந்தைகளோட உலகத்திலேருந்து பேசுகிறதாகட்டும், அந்த பெரியவன் லைக் தன் தோல் மேலே உட்கார்ந்துருக்க குழந்தையோட உலகத்துக்குள்ளே நுழைந்து பேசுகிறதாகட்டும், அந்த மொமெண்ட்ஸ், அந்த சீன் எப்பவுமே பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது அழகாக இருந்தது. இதே மாதிரி இன்னும் நிறைய பத்திகள் வந்து இந்த காவலனுக்கும் சுஜயனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உரையாடல் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. அஸ்தினபுரியில் இருந்தால் வாரத்திற்கு ஒரு முறையினும் இங்கு வருவார். அவர் வரும்போது மட்டும் மூடிய கதவை திறந்து வெளியே வருவது போல மாலினி தேவியின் உள்ளிருந்து பழைய மாலினி தேவி வெளிவருவார் என்கிறார்கள். இருவரும் இப்புல்வெளியில் விளையாடுவார்கள். மாலினி தேவி அழைத்து கொண்டு காடுகளுக்குள் இளைய பாண்டவர் வேட்டைக்கு செல்வதுண்டு. அவர் சென்ற பிறகு மீண்டும் தன் வாய்களை மூடிக்கொண்டு ஒரு சொல் கூட எழாது முற்றிலும் அடங்கி விடுவார். டெடிகேட்டிங் திஸ் ஹோல் லைஃப் ஜஸ்ட் ஃபார் ஒன் பர்சன் இருக்குல்ல, அதுவும் தட் ஒன் பர்சன் இஸ் த ஒரு சென்டர் ஆஃப் பாரத லைக் பாரத வருஷத்துடைய லைக் ஒரு சென்ட்ரல் பர்சன் தான் அந்த ஒரு ஆள். அவனுக்காக தான் என்னோட முழு லைஃப்பும் டெடிக்கேட்டாக இருக்கும். வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. அவள் கல்யாணம் கூட படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. ரைட், குந்தி கேட்டப்போ லைக் ஐ வில் பிக் சம்மன் ஃபார் யூ அப்படிங்கிறப்போ அர்ஜுனன் என்ன தொட்டது, இல்லை நான் அர்ஜுனன் தொட்டது. அர்ஜுனன் தொட்ட இந்த உடலில் வேறு எந்த கையும் பட வேண்டாம், வேறு எந்த தொடுகையும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நிராகரிச்சுட்டு போகிறாள்ல என்ன காட்டுக்கு தவம் இருக்கிறதுக்கு. தட் டெல் சம்திங். அண்ட் இன்றும் அர்ஜுனன் ரொம்ப 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 அழகின்னு நினைக்கக்கூடிய, அதே நேரத்தில் அவன் ரொம்ப ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு இடம் அப்படின்னா மாலினி கிட்ட தான் நினைக்கிறேன். ரைட், ஏன்னா அவனுக்கு குந்தியோடைய அன்பு மிக பெருசாக கிடைக்கல. அது நிறைய சாப்டர்ஸில் அர்ஜுன் சின்ன வயசில் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய சில சாப்டர்ஸ் வந்ததில் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங் எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குந்தி ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் லைக் நகுல் அண்ட் சகாதேவன் பிகாஸ் தே லாஸ்ட் தேர் மதர். ஸோ மாதிரி அவங்க இழந்ததுனால இவங்க லைக் குந்தி ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் மோர் ஆன் லைக் நகுல் அண்ட் சகாதேவன் ரதர் தான் லைக் அர்ஜுன். அந்த ஒரு அன்னைக்கிட்டேருந்து கிடைக்காத ஒரு பாசம் மாலினிக்கிட்டேருந்து தான் கிடச்சிருக்கும். அந்த நினைவே இன்னும் அவனுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ அஸ்தினபுரத்துக்கு வந்தாலும் இவளை வந்து பார்க்குறது, அவளோட கூட விளாட்றது. ஸோ லைக் இதெல்லாம் ரொம்ப ஈஸி இமேஜின் பண்ணிக்க முடியும். ஏன்னா வெண்முரசோட உலகத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சு அதை கன்வின்சிங்காக ஃபீல் பண்ணவங்களுக்கு இது எப்படி இந்த ஒரு ஈக்குவேஷன் இருக்குங்கிறது ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா திடீர்னு வந்து வெண்முரசு எடுத்து திடீர்னு காண்டிபத்தை மட்டும் எடுத்து படிக்கிறாங்கன்னா இந்த வரியெல்லாம் படிக்கும்பொழுது ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும், என்னடா அது அப்படிங்கிற மாதிரி. பட் சின்ஸ் லைக் ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் எப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் நல்லா, அர்ஜுனனுக்கு மாலினிக்கு உள்ள ஈக்குவேஷன். இது பொற்கிணத்தில் உங்களுக்கு அளிக்கக்கூடிய வழக்கமான உணவு அல்ல, பார்த்தீர்களா? மூங்கில் கோலையில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை அப்படியே நீங்கள் அருந்தும்போது உங்கள் உடல் ஆற்றல் பெருகும். அதன் பிறகுதான் நீங்கள் உடைவாளை உருவி குதிரையில் சென்று போரிட முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சாப்பிட்றதுக்கான ஒரு சமாதானம் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்போது டக்குன்னு பாப்பி ஷோ தான் ஞாபகம் வந்தது. அப்படியே சாப்பிட்ட உடனே ஆற்றல் பெருகி என்னால் குடைவாள் எடுத்து குதிரையில் வந்து பயணம் பண்ண முடியும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பாப்பி ஷோ தான் எனக்கு ஞாபகப்படுத்தினது. காலை அனல் வளர்த்து அகுதியிட்டு பூசையை முடித்து வந்திருந்தமையால் வேள்வி குளத்தின் கரியை தொட்டு நெற்றியிலிட்ட குறி அவளுடைய நீள்வட்ட முகத்தின் சிறிய நெற்றியின் நடுவே அழகிய திட்டலாக தெரிந்தது. வெண்பளிங்கு முற்றத்தில் விழுந்து கிடக்கும் கருங்குருவி இறகு போல என்று சுபகை நினைத்தாள். மாலினியோட நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன தீற்றல், அந்த ஒரு நெற்றியின் அழுகை தீற்றலாக, அதான் ஒரு சின்ன ஒரு கருப்பு நிற ஒரு தீற்றலாக இருக்கக்கூடியதில் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷுவல் அனாலஜி. அது ஆக்சுவலாக அழகான ஒரு விஷுவல் அனாலஜி. வெண்பளிங்கு முற்றத்தில் விழுந்து கிடக்கும் கருங்குருவி இறகு போல.
அந்த நெத்தியில் இருக்கக்கூடிய அந்த அழகான சின்ன தீட்டல், ஒரு கருப்பு தீட்டல், கருந்தீட்டல் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. தட்ஸ் பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. ஒரு அழகான ஒரு லைக் விஷுவல் அனலாஜி. இது ரொம்ப யூனிக்காகவும் இருந்தது. ரைட், வழக்கம் போல் படபடக்கிறது, கொடி படபடக்கிறது வந்து சிறகசைக்கிறது ஆகட்டும், இல்லை படகு படபடக்கிறது, இது மாதிரி நிறைய ஊமைகள் வெண்முரசில் நிறைய ரெப்படேட்டிவான ஊமைகள் கூட நிறையா இருக்குது ஆக்சுவலாக. இந்த மாதிரியான ரொம்ப யூனிக்கான ஊமைகள். ரைட், நெத்தில இடப்பட்டிருக்கிற அந்த தீற்றலை குறிக்கிறதுக்காக ஒரு வெண்பளிங்கு தரையில் இருக்கக்கூடிய ஒரு கருஞ்சிறகின் இறகு, அது கருங்குருவின் இறகு. அந்த கருங்குருவின் இறகுன்னு சொல்கிறத அது இன்னும் யூனிக்காக மாற்றுதுன்னு நினைக்கிறேன். அந்த தீற்றல் இட்ஸ் நாட் வெரி ஸ்ட்ராங். அப்படியே அச்சு அப்படியே பயங்கரம் அழுந்தி பதிய வைக்காம அந்த தீற்றல் வந்து அப்படி அப்படி இட்ட மாதிரி தான் தோணுது. ஸோ இட் இஸ் நாட் அப்படியே ரொம்ப அழுத்தி பதிய வைக்காத ஒரு தீற்றல், அது சும்மா அப்படி தீட்டிட்டு போகிறது தான். ரைட், ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கு ஒரு இறகோட லைக் ஒப்புமை வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. இந்த கருங்குருவியோட இறகு அப்படிங்கிறத இன்னும் பியூட்டிஃபுல்லாக அதை மாற்றினுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் சம்திங் லைக் ஒரு ஷேட் அப்படியே இழுத்து விட்ட போகிற மாதிரி, ஒரு ஸ்ட்ரோக், ஒரு ப்ரஷ்ஷை வந்து கேன்வாஸில் அப்படி இழுத்து விட்டு போகும்பொழுது வரும்ல ஒரு இறகுடைய தன்மை, ஒரு இறகுடைய இமேஜ் வரும்ல, அந்த மாதிரி. தன் அலுவல் முடிந்ததும் ஒரு கணம் கூட பிந்தாமல் தன்னை விடுவித்துக் கொண்டு இத்தவக்குடிலுக்கு மின்றிருக்கிறாள். எது அவளை அழகென நிலைநிறுத்தியதோ அதை மட்டுமே தன்னில் கொண்டு எஞ்சிதையெல்லாம் உதிர்த்து இங்கு வாழ்ந்திருக்கிறாள். அவளை உருக்கி அழிக்கும் காலத்தை நகரிலேயே விட்டுவிட்டாள். ஆம், அதுதான் உண்மை. இங்கு ஒவ்வொரு மரமும் இலையும் தளிரும் புல் நுனியும் அழகுடன் இருந்தன. இங்கு இருப்பவள் அழகுடனேயே இருக்க முடியும். பியூட்டிஃபுல்லான இது. என்ன சொல்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேட்டிங்கான ஒரு லைன். எப்படி நான் பார்க்குறேன் இதை அப்படின்னா, ஸோ இவ அர்ஜுனனை பார்த்துக்கிட்ட ஒரு லைக் ஒரு செவிலித்தாய். இவ அர்ஜுனன் வானரதத்துக்கு போன உடனேயே அங்கிருந்து தன்னை விடுவித்து கொண்டு ஒரு நொடி கூட பிந்தாமல், அதுக்கப்புறம் எல்லா அலுவல்களையும் விட்டு சிட்டியில் இருக்கக்கூடிய லைக் ஒரு டெஸ்க் ஜாப் மாதிரின்னு நினச்சிக்கலாம் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு 9 to 5 லேம் டெஸ்க் ஜாபை, முண்டேன் டெஸ்க் ஜாபை விட்டுட்டு தன்னை எது அழகாக வைத்திருக்க அதை மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு அழகான இயற்கை வளம் நிறைந்திருக்கிற லைக் மரமும் இலையும் தளிரும் புல் நுனியும் அழகுடன் உள்ளன. அந்த இடத்துக்குள்ளே போகும்பொழுது அவளுக்குள்ள அது வரைக்கும் அவளை அழகாக வச்சிருந்த எதுவோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு உடனே தன்னை விடுவிச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு போகிறா இல்லையா. எனக்கு இன்னும் பர்சனலாக இதை கனெக்ட் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா நான் ரீசெண்டாக ஒரு 2 தடவை தான் கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் வசந்த் விஹார் சென்னைக்கு போயிட்டு வந்தேன். ஃபஸ்ட் டைம் பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸு, செகண்ட் டைம் லைக் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. உண்மையிலே ஒரு காட்டுக்குள்ளேயோ ஒரு பசுமைக்குள்ளேயோ ஒரு பச்சை நிறைஞ்ச ஒரு சூழலுக்குள்ளே தனியாக இருக்கும்பொழுது இருக்கக்கூடிய ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், நம்ம மைண்டுக்கு நம்ம உள்ளுக்குள்ளே வரக்கூடிய அந்த ஒரு அழகு, ஒரு 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 சிந்தனைகளாகட்டும், நம்மளுடைய செயலாகட்டும், நம்மளுடைய மன நிம்மதியாகட்டும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலாக அழகுங்கிற வார்த்தையை தவிர வேறு என்ன வார்த்தையை போட்டு அதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ரைட், ஒரு அமைதியும் அழகும் நிரம்பி இருக்கும் ஆக்சுவலாக மனசுக்குள்ளே. அந்த மாதிரி தான் மாலினிக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது ஆக்சுவலாக. முக்கியமாக சிட்டி லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த அலுவல் வேலைகளை உடனே விட்டுட்டு வரணும். தட்ஸ் லைக் ஒரு இன்ஸ்பிரேஷன் தானே. ஒரு லைக் கார்பெட்டில் உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு இந்த மாதிரியான லைன்லாம் படிக்கும்பொழுது இன்னும் இன்ஸ்பைரிங்காக தான் இருக்கும். எங்கோ உலவிக் கொண்டிருக்கையில் சுற்றிலும் பேசுவது அனைத்தையும் உள்வாங்கிக் கொள்கிறார் என்றால் முஷ்ணை. சுற்றிலும் நிகழ்வது அனைத்தையும் அல்ல, சுற்றிலும் இருக்கும் பெண்களின் பேச்சுகளை மட்டும் என்றால் சுபகை. மாலினி நகைத்து வீரம் வழக்கை என்றால் காமம் இடக்கை என்பார்கள் என்றால். இந்த ஒரு லைனை நிறைய யோசிச்சு பார்க்கணும் ஆக்சுவலா. வீரம் அண்ட் காமம் இது சொல்ல தேவையில்ல நினைக்கிறேன். டக்குன்னு இப்போ இந்த மொமெண்ட்ல ஞாபகம் வரக்கூடிய ஒரு சீன் இருக்கு. அது ஒரு மாதிரியான ஒரு மேல் டாமினன்ஸை இல்லை ஒரு லைக் ஒரு மேல் பவரை சொல்கிறதுக்கான ஒரு சீன் தான். ஒரு ஃபீமேலுக்கு முன்னாடி தான் ஒரு ஆம்பளன் காமிக்கிறதுக்கான ஒரு சீன் தான் அது. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு படத்தில் அந்த ஹீரோ நடுவில் ஹீரோயினை அந்த அவனோட ஒய்ஃபை பார்க்க வரும்பொழுது
ஐ திங்க் இஃப் மை மெமரி இஸ் ரைட், அந்த படத்தில் அந்த ஹீரோ வாஸ் ஆல்வேஸ் போர்ட்ரேட் அஸ் லைக் ஒன்றுத்துக்கு உதவாக்கிற அந்த மாதிரியான ஒரு இமேஜ் தான் கொடுத்துக்கப்பட்டிருக்கோனேங்க, எஸ்பெஷலி கிவன் பை ஒய்ஃப். அந்த இமேஜை மாற்றுறதுக்காகவோ என்னமோ இந்த இடத்துல அவன் பயங்கரமாக ஒரு வீரத்துடன் அந்த ஜல்லிக்கட்டு அந்த மாட்டோட சண்டை போடுறது, லைக் ஊரில் நிறைய இடங்களில் சண்டை பிடிக்கிறது. அந்த நடுவில் ஒரு சீனில் வந்து அந்த ஒய்ஃப் வந்து ஒரு மாதிரி கடுமுரடாக என்னமோ பண்ணுவான். ஸோ டக்குன்னு எனக்கு அந்த இடம் தான் ஞாபகம் வந்தது. ஸோ ஒரு மாதிரி வீரமும் காமமும் அப்படிங்கிற காம்பினேஷன் நிறைய யோசிச்சு பார்த்துட்ருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய இதில் வீரம் அப்படிங்கிறத ஒரு கலையுடனும் சேர்த்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் the very act of sex or the very act of the பாலியல் உணர்வு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உணர்வுக்கும் வீரத்துக்கு மட்டும் இல்லை, ஏதோ ஒரு உச்சபட்ச உணர்வுகளை உள்ள ஏற்றிக்கிட்ட வெறும் மந்தையா மொன்னையா உள்ளுக்குள்ள அகம் இல்லாத போது முழுக்க முழுக்க வீரியத்துடனும் தீவிரத்துடனும் உள்ளுக்குள்ள கனல் எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது அதோடைய பேரல் ட்ராக்காக செக்ஷுவல் ஃபீலிங்ஸும் வருமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஒரு கலைஞன் எடுத்துப்போமே, அவனுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு உச்சபட்ச உணர்வுகள் அடையும் பொழுது அவனே அறியாமல் என்னென்னமோ கலை செயலில் ஈடுபடும் பொழுது ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இஃப் ஹி கோஸ் டு ஹாவ் அ செக்ஸ் ஆர் சம்திங், லைக் இட்ஸ் நாட் வெரி நார்மல். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வீரியத்தினால மட்டும்தான் அவனுடைய லைக் அந்த ஒரு சின்ன ஒரு ரீப்ரொடக்டிவ் சென்ஸும் அவனுக்குள்ளே வருதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அப்படி தான், வெறும் வீரம் வழக்கை என்றால் காமம் இடக்கை என்பார்கள் அப்படின்னு மாலினி சொல்கிறத விட வீரத்தையும் கலையையும் கலைஞர்களையும் சேர்த்துக்கலாம்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக. உள்ளுக்குள்ளே பேசிக்கலாகவே அந்த அளவுக்கான ஒரு 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 எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் பொழுதெல்லாம் ஒரு செக்ஷுவல் ஃபீலிங்கும் ட்ரிகர் ஆகுமோ அப்படின்னு தோணுச்சு. மாலினி சொன்னால், நீ செல்லும் விரைவில் எவற்றையெல்லாம் முதிர்த்து விட்டு செல்கிறாய் என்று அறிவாயா என்றேன். ஆமன்னையே, இவ்விரைவினால் என் கையில் எதுவும் ஒரு கணத்திற்கு மேல் நிற்பதில்லை. நறுமணம் வீசும் அரிய மலர்கள், ஒளிர்மணிகள், இன்சுவை பொருட்கள் ஒவ்வொன்றும் வந்து தொட்டு எழுந்து பறந்து செல்கின்றன. நான் முன்வருகிறேனா, அடியற்ற பாதாளம் நோக்கி குப்பர விழுகிறேனா என்று ஐயம் கொண்டிருக்கிறேன் என்றான். அதற்கு மேல் ஒன்றும் சொல்ல எனக்கும் கூடவில்லை. பார்த்தன்னைக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான ஒரு விஷயம் அவனுடைய விரைவு தான். ஒரு வில்லாளனுக்கு தேவையானது, அவசியமானது. இந்த நேரத்துக்கு லைக் வெண்முரசு ஒரு 7 நாளாக படிச்சுட்டு இருக்கிற ஒருத்தனுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியக்கூடியது, ஒரு வில்லாளனுக்கு அவசியமாக தேவை அந்த விரைவு. அந்த வில் அம்பு அதில் இருக்கக்கூடிய அதில் தேவையான அந்த விரைவு அவனோட ஒத்த வாழ்க்கைக்கு வந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இந்த இடத்துல இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த ஒரு கான்வர்சேஷன் இருக்குல்ல, இது அடுத்த லைனோட கனெக்ட் ஆகும். நீ செல்லும் விரைவில் எவற்றையெல்லாம் முதிர்த்து விட்டு செல்கிறாய் என்று அறிவாயா என்றேன். இது மாலினி அர்ஜுன் கிட்ட கொஞ்சம் பெரிய மனுஷத்தனமாக பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும். என்னோட ரொம்ப ஜாலியாக ஒரு அம்மா பையன் ஒரு சின்ன சினுங்கல் கோபத்தோட விளையாட்டுத்தனமாக இந்த நாட்களை கழிப்பதற்கு மாலினியை வந்து அர்ஜுன் வந்து பார்க்குறத நான் வந்து ஃபஸ்ட் இமேஜின் பண்ணேன். நடுவில் இந்த மாதிரி சீரியஸ் கான்வர்சேஷன் வரப்போது போல. ஸோ மாலினி ஹேஸ் த ரைட் டு ஆஸ்க் லைக் அர்ஜுனன் எனிதிங், ரைட்? நீ செல்லும் விரைவு, இந்த நீ செல்லும் விரைவு எவற்றையெல்லாம் முதிர்த்து விட்டு செல்கின்றேன்னு இந்த கொஷின் நான் எங்கேருந்து வரதா பார்க்குறேன்னா, த வே அர்ஜுனன் லுக்ஸ் அட் திங்ஸ் looks at like women and then like he is just crossing each and every woman. அவன் நினச்சா ஒரு பொண்ணை முடிச்சுட்டு அப்படி போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எதுலையுமே நிலைத்து நிற்காத அவனுடைய மனசை வந்து சொல்கிறாளோ, இட்ஸ் நாட் ஜஸ்ட் உமன் ஆஸ் வெல் அப்படின்னு நான் நம்புகிறேன். லைக் ஒரு வில்லாளனுக்கு இருக்கக்கூடிய விரைவு அவனுடைய மொத்த வாழ்க்கை, அவனுடைய மொத்த உடல்நிலையிலையும் இருக்கோ, ஒன்று மாற்றி அடுத்துன்னு சொல்லிட்டு நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கானோ அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக. லைக் ஆனால் அவனுக்கே நான் முன் விரைகிறேனா, அடியற்ற பாதாளம் நோக்கி குப்புற விழுகிறேனா என்று ஐயம் கொண்டிருக்கேன் என்றான். அதற்கு மேல் ஒன்றும் சொல்ல எனக்கும் கூடவில்லை அப்படிங்கிறா. இது எகெயின் பர்சனலாக ரொம்ப ஃபோர்ஸ் ஃபிட் பண்ண விரும்பலை, பட் ஒரு மாதிரியான கார்பரேட் ரேஸையும் இதை குறிக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது ஆக்சுவலாக. அடுத்த பொசிஷன், அடுத்த இது லைக் வர்றவங்க போகிறவங்க எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணி அவங்கள யூஸ் பண்ணி மேலே போகக்கூடிய
ஒரு கார்ப்பரேட் தொழிலாகட்டும், பொலிட்டிக்ஸ் ஆகட்டும், இல்லை வேறு எந்த துறையாக இருந்தாலும் அது மாதிரி அடுத்தடுத்து மேலே போகக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் நின்று நிதானித்து ரசிக்கக்கூடிய தருணங்கள் எதுவும் இல்லை. ஒரு மாதிரி டாஸ்க் மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க கார்ப்பரேட் டேர்ம்ஸில். அது மாதிரி ஒரு விஷயத்த முடிச்சு அடுத்துன்னு போகக்கூடிய ஒரு மனநிலை தான் காமிக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கேள்வியை கேட்டதுக்கும் இப்போ அடுத்து சொல்ல போகிறதுக்கும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். மாலினி நகைத்து, ஆனால் நான் அவன் உன்னை இவ்வுடலில் பார்க்க வேண்டும் என்று விழுகிறேன். அன்று அவன் கண்ட அந்த எயினியை இவ்வுடலில் மீண்டும் அவனால் காண முடிந்தால் மட்டுமே அன்று அவன் எதையாவது பெற்றிருக்கிறான் என்று பொருள் என்றாள். இப்போ அந்த கொஷினோட கனெக்ட் பண்ணிக்கலாம். நீ செல்லும் விரைவில் எவற்றையெல்லாம் முதிர்த்து விட்டு செல்கிறாய் என்று அறிவாயா என்றேன். முன்னொரு காலத்தில் இந்த எயினி, தட் இஸ் லைக் சுபகையை ஒரு நாள் பார்த்து, சுபகையோட ஒரு நாள் இரவு கழித்து, அது சுபகைக்கு வாழ்நாள் முழுக்க அந்த ஒரு இரவு மட்டும் போதும்னு ரொம்ப 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 சாதாரண ஒரு அரண்மனை பணிப்பெண், ரைட்? அப்படி இருக்கிறவளுக்கு அர்ஜுனோடு கழித்த அந்த ஒரு இரவு தான் அந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத மேக்னிஃபைங் லென்ஸால் பார்க்கக்கூடிய அந்த ஒரு நாள் தான் அவருடைய மொத்த வாழ்க்கையும் பொருள் உள்ளதாக்குது, ரைட்? ஆனால் இந்த எயினிக்கிட்டையும் இந்த சுபகைக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றத்தை அன்னைக்கு அர்ஜுன் பார்த்தானு கேட்குறாள்ல, மாலினி கேட்குறாள். நீ இப்படி இந்த பருமனான குண்டான உடலோடய வந்து நெல்லு, அர்ஜுன் எப்போ வேணா இந்த தவக்குடிலுக்கு வருவான், நீ அவனை பாருங்கிற. ஆனால் நான் பார்க்க மாட்டேன், அவர் என்னை விலகி சென்று விடுவார். அன்றைக்கி என்னை கூப்பிட்டாரு, நான் அவ்வளோ அழகான ஒரு பெண்ணாக இருந்தேன், இன்றைக்கி என்னால் பார்க்க முடியாது, அவர் என்னை வெறுத்துட்டாருன்னா அதை என்னால் தாங்கிட்டு அதுக்கப்புறம் உயிர் வாழ முடியாதுங்கிற மாதிரியான ரொம்ப ஒரு ஒரு ட்ராமாட்டிக்கான டைலாக்லாம் சொல்கிறா. ஆனால் இந்த கொஷினுக்கும், தட் இஸ் நீ செல்லும் விரைவில் இவற்றையெல்லாம் முதிர்த்து விட்டு செல்கிறார் என்று அறிவாயா என்றேன், அந்த கொஷினுக்கும் இந்த லைனுக்கும் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்டிங் பாயிண்டாக நான் பார்க்குறேன். ஸோ மாலினியோடைய பாயிண்ட் என்ன? அர்ஜுனன், are you really looking at something very nuanced, something very deep? நீ நிறைய தாவிக்கிட்டே இருக்க. நீ முன்னேறியா இல்லை ஏதோ ஒரு பாதாளத்தை நோக்கி போறியா அதெல்லாம் தெரில. பட் நீ போகிற ஸ்பீடு, லைக் உண்மையிலே அந்த தருணத்தில் ஏதோ ஒன்று ஆழமா நீ பார்த்துருக்கியா? நீ எதை பார்த்தாலும் சரி, பெண்ணை பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆழமான விஷயத்தை பார்த்து தான் அதன் மீது ஈர்க்கப்படுறாயா அப்படிங்கிற ஒரு கொஷினை, ஒரு ப்ரொஃபவுண்டான ஒரு கொஷினை தான் மாலினி இப்போ வைக்கிறான்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக அதுக்கு விடை தெரியாமல் தான் அர்ஜுன் உண்மையிலே எனக்கு தெரில, முன்விரைகிறேனா அடியற்ற பாதாளம் நோக்கி கூப்பிட விழுகிறேனா என்று தெரியலை அப்படிங்கிற மாதிரி தான் அவன் சொல்கிறான். ஸோ உண்மையிலே இப்போ அர்ஜுனன் இந்த தவக்குடிலுக்கு சுபகையை பார்த்து அந்த எயினி, அந்த முன்பற்களை பற்றியோ இல்லை வேற ஏதோ அன்னைக்கு அவன் கண்ட ரொம்ப அழகான விஷயம், சுபகை மேலே அவன் இல்லை சுபகை கிட்ட அவன் கண்ட ஒரு அழகான விஷயத்தை நினைவு கூர்ந்து அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா, he has got something on that particular day. It's not just like rushing by, if someone is like so fast in moving up the ladders or ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் பொழுது அவங்க எதையுமே அனுபவிக்கல அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஒவ்வொரு கணமும் நிறைய விஷயங்கள் அனுபவித்து ஒவ்வொரு தருணத்துலையும் அந்த தருணத்தில் நாம் அப்சர்வ் பண்ணுற ஒரு விஷயத்தில் ரொம்ப ப்ரொஃபவுண்டான விஷயங்களை மட்டும்தான் எடுத்துக்கிட்டு கடந்துட்டு போகிறோம் அப்படிங்கிறது டோட்டலி ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு லைஃப், ரைட்? ஸோ அப்படி ஒரு டெஸ்ட் மாதிரி தான் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன் நான் ஆக்சுவலாக. இப்படி தான் இந்த சாப்டர் இப்படி போகுது. ஃபார் சம் ரீசன் ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் எக்ஸ்பிரஸ்ட் ரியலி வெல் இன் திஸ் வீடியோ. ஏன் தெரில, ஒரு முழு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரல. பட் சம்ஹவ் இட் ஹாஸ் டு பி லைக் திஸ் அப்படிங்கிறது ஒரு விதி அப்படின்னு வச்சுக்கலாம்.